ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நித்தீஷ் டீ பாருங்க, சூப்பராக மேட்சாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு உமன்ஸ் டே இல்லை, அதனால நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ பாதைகளை கஷ்ட நஷ்டங்களை எல்லா பெண்களும் கடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து வாழ்த்தவோ இல்லை பெருமைப்படுத்தவோ யாருமே கிடையாது. அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் டோட்டலி மாறிடும். ஒரு அது வரைக்குமே அந்த வெளி உலகமே என்னன்னு தெரியாமல் வளர்ந்த எல்லா பெண்களுமே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பல நம்ம சுற்றி இருக்கிற பல முகங்களை பார்க்க வேண்டி இருக்கும். பொதுவாக வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு மருமகளா, அந்த வீட்டுக்கு ஒரு அண்ணியா, மண்ணியா, இப்படி பல கேரக்டர்ல நம்ம நாத்தனாரா அப்படி எல்லாமே இருக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா இது இத்தனை பேரும் சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணால ஒரு புது இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல கஷ்ட நஷ்டங்கள் நிறைய இருக்கும், பல சோதனைகள் இருக்கும். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தாகணும். இன்னைக்கு உமன்ஸ் டே ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுறாங்க. இது ஏன் கொண்டாடுறாங்கன்னு எனக்கும் தெரியல. நம்ம ஹாப்பியா இருக்குமா இல்லையான்னு யாருக்குமே தெரிய போதில்லை. நம்ம விசாரிக்க போறதும் கிடையாது. ஏதோ நம்ம கடமை, காலைல எழுந்திருக்கிறோம், பொங்குறோம், குழந்தைங்களை பார்த்துக்கிறோம். இப்படி ரொட்டீன் லைஃப்ல நமக்குன்னு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன வேணுங்கிறதே டோட்டலா எல்லா பெண்களுமே மறந்துருப்போம். இதுதான் உண்மை. நிறைய பேர் யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரிலாம் வாழணும், நிறைய கற்பனைகளோட வாழ்ந்திருப்போம். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் எல்லா பெண்களுக்குமே வந்து மாறி போயிருக்கும். கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், நம்மளை படிக்க வச்சிருப்பாங்க செலவு பண்ணி. வேலைக்கு போகணும், நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இப்படி வாழணும், நான் அப்படி பண்ணணும், எனக்கு ஃபேஷன் டிசைன் பிடிக்கும், பியூட்டி பார்லர் பிடிக்கும், டீச்சராக போகணும், பைலட்டாக, நிறைய இருக்கும். ஆனால் எதையுமே நம்மளால சாத்தியப்படுத்த முடியாது. அடுத்தடுத்து குழந்தைகள், அவங்கள வளர்க்கணும், பொறுப்புகள் வந்து நிறைய வந்துடுது. இவ்வளோ செஞ்சுமே நம்மளை வந்து யாருமே பாராட்ட மாட்டாங்க. இந்த பாராட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்துறது தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு எனர்ஜி கொடுக்கும், நமக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஹை பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நிறைய கேரக்டர் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நமக்கான பாதை என்னன்னு தேர்ந்தெடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு இப்படிதான் பாதை, இப்படிதான் வாழணுங்கிற ஒரு வழிமுறை நிறுத்திக்கிட்டு நம்ம அப்படியே அது போலயே போயிட்டு இருக்கோம். இதே மாரி ஒரு பொண்ணு வெளியில வந்தா அவங்களுக்கு பல பேர்களை அதாவது பல பேர்களை வச்சு அவங்களை கஷ்டப்படுத்துறதுதான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாராட்டு அப்படிங்கிறது வீட்டுல வந்து கிடைக்கவே கிடைக்காது. அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் ஒரு மகாராணியா, ஒரு இளவரசியா, ரொம்ப ஹாப்பியா எல்லா பெண்களுமே இருப்பாங்க. ஆனா எங்க வீட்டுல இளவரசியை பாருங்க, இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கா. இவ எப்பயுமே குழந்தையாவே இருக்கணும்னு கடவுள் கொடுத்துட்டாரு போல இருக்கு. இந்த சோதனையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன பெருமைப்படுத்த யாருமே, அவ என்ன பண்ணாலோ அதுக்குதான் அப்படி ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னு எல்லாமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா இதையும் தாண்டி நான் சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் இந்த உலகத்துல நான் ஒரு ஹாப்பி உமனா வாழ முடியும். என்னால என்ன முடியுமோ அதை செய்யணுமே தவிர நான் வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ உட்காந்துறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்தாகணும். இந்த வாழ்க்கை இதோட முடிய போறது கிடையாது. இது தொடர்கதை. நம்ம எப்படியும் பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும். இதுல கஷ்ட நஷ்டம் எல்லாமே வரும் போகும். ஆனா மனத்தை வந்து எந்த நிலைமையிலும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது இல்ல. எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாருன்னா, சப்போர்ட்டிவா, அவங்கள போல பெண்கள் பாக்கியம் பண்ணவங்க யாருமே கிடையாது. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய குழந்தைக்காக, என்னுடைய பிள்ளைங்களுக்காக. என்னுடைய கணவர் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு. என் கூடவே சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குழந்தை இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் இவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. வேலைக்கு போறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம் மட்டும் இல்லாம நமக்கான பாதை என்னங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து அதுல நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பவரா இருக்கணும். அப்படிதான் எனக்கு ஆசை. என்னுடைய திறமை என்னன்னு தெரியாமல நான் வாழ்ந்துட்டேன் இத்தனை வருஷம். இல்ல இது என்னது லவ். பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஓகே, ரோஸ் வச்சிருக்கா பாருங்க செல்லக்குட்டி. ஆமா, ஜொலிக்கணும். வாழ்க்கையில எல்லா பெண்களுடைய வாழ்க்கையுமே ஜொலிக்கணும். இருக்கோ இல்லையோ, காசு பணம் இருக்கோ இல்லையோ, ஆனா சந்தோஷம் முகத்துல இருந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நகை நட்டு போறதோ, அழகா ஆடம்பர ட்ரெஸ் போறதுலே இல்ல வாழ்க்கை. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாலே அது பெரிய வாழ்க்கை தான். நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படவோ, அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறோ எந்த பேச்சுமே இல்லாம நமக்குள்ளது என்னங்கிறத கடவுள் நிர்ணயிச்சிருப்பாரு. அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாலே வாழ்க்கை சந்தோஷமா. தினம் தினம் நமக்கு மகளிர் தினம் தான். யாரும் நம்மள வாழ்த்துன்னு அவசியம் இல்லை. ஹாப்பி உமன்னா நம்ம தான் இல்ல. ஹாப்பி உமன்னா நித்யஸ்ரீ ஹாப்பி கேர்ள், எப்பயுமே ஆல்வேஸ் ஹாப்பி இல்ல. ஒரு சின்ன முத்தம் கொடுத்தா போதும் எனக்கு, என்னுடைய கவலைகள் எல்லாமே மறந்து போயிடும் இல்ல. ஓகே, ஏதோ மனசுல நிறைய பேசணும்னு தான் ஆசை இருக்கு. இன்னைக்கு உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஹாப்பி உமன்ஸ். எனக்கு அது சொல்லவே பிடிக்கல தான். ஏன்னா எந்த வீட்லையுமே பெண்களுக்கு மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது.
பிறந்த வீட்டுல இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம இழந்துடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க சந்தோஷமா இருக்கேன்னு, மனசளவுல அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு தெரியறதே கிடையாது. ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களே தெரியும். அவங்களுடைய உண்மையான சந்தோஷங்கிறது அம்மா வீட்டோட சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல கணவர் கிடைச்சி நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கணவர் கிடைச்சா அதுதான் நமக்கு வந்து உண்மையான சந்தோஷம். அதுவும் பாராட்டுற கணவர் கிடைக்கணும். உப்பு போடாம சாப்பாடு கொடுத்தா கூட அதை ரசிச்சு சாப்பிட்டுட்டு குறை சொல்லாம நம்ம சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கணும் ஏங்க உப்பு போடல அப்படின்னு நம்ம கேட்டா அது நாடகமா இருக்கலாம், ஒரு சினிமாத்தனமா இருக்கலாம். ஆனா உண்மை லைஃப் அப்படிதான். எங்க வந்து சின்ன பிள்ளை தானே, எப்படி சமைக்கிறாங்க என்னன்னு ஏதோ செஞ்சா போதும். அந்த காலத்துலாம் எப்படி அப்படிதான் சின்ன பிள்ளையில எல்லாம் கத்து கொடுத்துருவாங்க. சமைக்கும் போது எங்க தாத்தா சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாராம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அது பெருமையா. எங்க அப்பா நான் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே குறை சொல்ல மாட்டாரு. நான் சாப்பிட்டுட்டு தான் அது வந்து ஏன்பா இப்படி சொல்லலைன்னா ஒன்றும் கஷ்டப்படக்கூடாது, அதனால வந்து நான் குறை சொல்ல முடியாது அப்படி சொல்லிடுவாராம். ஏன்னா எங்க தாத்தாவுக்கு வந்து 45 வயசு என்னமோ எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. பாத்துங்க அவ பாட்டிக்கு என்ன வயசா இருக்கும், பிள்ளைங்களாம் எப்படி இருக்கும்னு. அப்பெல்லாம் தான் 8, 9 வயசு 10 வயசுக்குலாம் தான் கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல. இப்படிதான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு வாழ்க்கையில எல்லாமே முன்னேறி வருவாங்க. எதுக்கு சொல்றேன்னா குறைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை வந்து பெருமைப்படுத்துறதுக்கு ஆண்கள் வந்து தயாரா இல்லை, நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அதை. அதனால முக்கியமா இன்னொன்று சொல்லணும்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு பிறக்கிற குழந்தைங்களோட வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் தயவு செய்து அந்த பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க ஏற்கனவே மனசாலையும் உடம்பாலையும் நொந்து தான் அந்த குழந்தைங்களை பெற்றுக்கிறோம். அப்படி பெற்றுட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்குன்னா நாங்க மட்டுமே அது காரணமா இருக்க முடியாது. எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா குறைய சொல்லியோ இல்ல அவங்க வீட்டுல இருக்க மாமனார் மாமியாராகட்டும் யாருமே அந்த குறையை பெருசுப்படுத்தாம அந்த குழந்தை வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த குழந்தை பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு சந்தோஷமா போகணும். நம்ம வாழற வாழ்க்கை சந்தோஷம் வந்து நம்ம குழந்தைங்க மட்டும்தான். அந்த குழந்தைங்களுக்காக நம்ம எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த குழந்தைங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கை. அதனால மற்ற குழந்தைங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, அவங்கள லைஃப் வந்து செட்டில் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே தெய்வம் மாதிரி இருந்து நம்மளை வழி நடத்துறது நம்ம குழந்தைங்க மட்டும்தான். அதனால இந்த செல்ல குழந்தைங்க கூட வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ராத்திரி தூக்கமே வராது. ஏன் நம்ம வந்து எதையாவது எதிர்பார்த்து யாரையாவது பாராட்டி எதிர்பார்க்குறோம்? வேணாம், நமக்குள்ள நம்ம செய்வோம். நம்ம கடமை என்னமோ அது பாராட்டிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளே பாராட்டிப்போம். நம்மளே யாரும் பாராட்டணும் அவசியம் இல்லை. அதனால இந்த உலகமே சக்தி யுகம் அப்படிங்கிற மாதிரி சக்தியாக தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம யார்ட்டையும் போய் எதுவும் கெஞ்சி யாசகம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த உமன்ஸ் டேல நீங்கெல்லாம் ஒரு சபதம் வச்சுக்கோங்க. யார்ட்டையும் பிச்சை வாங்க வேணாம், அன்பையோ பாசத்தையோ பாராட்டையோ நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துடுவோம். இருக்கிற வாழ்க்கையும் ஹாப்பியா கொண்டாடுவோம். பாய். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.